கொலை பண்ணவன் கொள்ளையடிச்சவனையெல்லாம் லூஸ்ல விட்டுறாங்க, நம்மளே பிடிச்சி இம்சையை கூட்டுறாங்க. இதை வேற பண்ணுவீங்களாடா? நல்லா பண்ணுங்கடா. எதை பேசுறா இருந்தாலும் இங்கிட்ட வந்து பேசு. நான் ஏன் பேசுறேன்? சட்டம் பவரில் இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணுண்டா. ஹலோ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சார் எப்போ சார் இந்த கேஸை முடிப்பீங்க? முடிஞ்சு போச்சு. அவங்கள கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்கப்பா. போங்க போங்க போங்க. யோ, காட்டி கொடுத்துட்டியா? வா வீட்டில் போய் பேசலாம். உன்னை நம்பி தானே அனுப்பணும். விடுறா. எப்படி விடுறது? முடியலன்னா சொல்லியிருக்கலாம்ல, வேற ஏதாவது பண்ணியிருப்போம்ல. இப்படி கழுத்தறுத்துட்டியா மாமா? வேணாம் மாப்ள. மன்னிக்க முடியாத துரோகம் நம்பிக்கை துரோகம். அதை பண்ணிட்டேயா? நான் துரோகியா? நானடா துரோகம் பண்ண? ஓடா. யோ எங்கேயா? அவங்களுக்கு இந்த இடம் போதும்டா. அவங்க வாழ்றதுக்காக வரல, வயசு வேகத்தில் வந்தாங்க. நல்லா வேகம் தீர்ந்துச்சு, போர் அடிச்சது, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? எங்கேயா போனாங்க? அவங்க வீட்டுக்கு. ஒரு நாள் ஷாப்பிங் போகணும்னு வந்து பணம் கேட்டாங்க, கொடுத்தேன். கேவலம் 5000 ரூபாய் கொடுக்கறாரு. வாங்கின சம்பளத்துல பாதி அப்படியே கொடுத்தாரு, தெரியும்ல. அத வச்சு ஆசைப்படுத்த வாங்க முடிஞ்சதா? ஒரு ஃபேஷியல் கூட பண்ணிக்க முடியல. எனக்கும் தான் ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு பண்ண வேண்டாம், நீ உன் வேலைய பாரு. உன்னை நம்பி வந்ததுக்கு கையேந்த விட்டுட்ட. சும்மா சும்மா ஏத்து பேசாத ப்ரோ. பேஸ்னா என்னடா பண்ணுவ? சி படி அந்த பக்கம். நான் ரொம்ப சாதாரணமாயிட்டேல உனக்கு. தலையில தூக்கி வச்சிட்டே தெரிய சொல்றியா? தப்பு பண்ணிட்டேன். நானும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படினா நீ என்ன நினைச்சு சொன்னியோ அதையே தான் நானும் நினைச்சு சொன்னேன். நான் என்ன நினைச்சேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? தெரியும்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? விடு விடு. என்னடா அடி மனசுல இருக்கிறதெல்லாம் இப்பதான் வருது. தப்பு பண்ணிட்டாலாம் சொல்றா. நானும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்கற இவன். சும்மா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா ஒரு வாரம் கூட தாங்காது. டேய், உனக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு நீ போற. போனான்டா உன் நண்பன் வேலைக்கு போனான். 10 நாள் கூட ஒழுங்கா போயிருக்க மாட்டான். பாதி சம்பளத்தோட திரும்பி வந்துட்டான். அவன் மூட்டை தூக்கியாவது கஞ்சி ஊத்துவேன்னு சொல்றானே லவ் பண்ணும்போது. அதெல்லாம் சும்மா டாவ் டயலாக். அப்பா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் என் அப்பா பேச்ச கேட்டிருக்கணும். நான் மட்டும் என்ன, என் அம்மா பேச்சை கேட்டிருந்தா ராஜா மாதிரி இருந்திருப்பேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ என்ன சொல்ல வந்தியோ அதைத்தான் நானும் சொல்ல வரேன். போர் அடிச்சிருச்சுல? நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்டா. நினைச்சேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பின்னாடி வந்து பாரு. என்ன செருப்பால அடிக்கணும். நானும் அப்படி தாங்கி வந்தேன். என்னைய ஃபர்ஸ்ட் செருப்பால அடிக்கணும். அடிச்சுக்கிறேன். கீழே போடுறா, கல்ல போடுறோம். உங்களோட ஒரு எம்சியா போச்சு. ஓவரா பேசுற இவ. நீ மட்டும் என்ன கம்மியா வட பேசுற? எரிச்சல கலப்பாதா போயிரு. பின்னாடி நாரத்தனமா அலைஞ்ச, அப்ப எரிச்சல் வரல, இப்ப வருதோ? நீ இந்த அலைஞ்ச சூசைட் பண்ணிக்குவேன்னு சொன்ன. நீ இந்த சொன்ன, அப்பவே விட்டுருக்கணும். சனிய தொலைஞ்சு போயிருக்கும். நான் எஸ்கேப் ஆயிருப்பேன். லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உங்க அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும். அம்மா பத்தி ஏதா பேசுறேன். என்னடா அது சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டு என்ன கேவலப்படுத்துறீங்க? கடங்காரு ஒரு வேலை கூட போக மாட்டானே. ச்சே, லவ் பண்ணும்போது எல்லாரும் நல்லா தாண்டா பண்றீங்க. லைஃப்னு வரும்போது தான் கோட்டை விட்டுறீங்க. ஆம்பளை பொம்பளை 2 பேரும் இதைத்தான் செய்றீங்க. கிடைக்காத வரைக்கும் அலைய வேண்டியது, கிடைச்ச அனுபவிச்சுட்டா அலட்சியப்படுத்த வேண்டியது. அலட்சியத்தின் ஆரம்பம் விரிசல். எல்லாரோட வாழ்க்கையிலும் கல்யாணம் ஆகி 2-3 மாசத்துல ஒரு வெற்றிடம் வரும். அதை தாண்டான் பார், அவன் தப்பிச்சான். 100ல் 4 பேர் தாண்டா தாண்டா. மீதி எல்லாரும் மாற்றுங்கடா. அவளை மாத்து, இல்லைன்னா நீ மாறிடு. மண்டி போட சொல்றீங்களா? போடு. லவ் பண்ணும்போது கடல்ல கூச்ச நீச்சலே தெரியாம போ.
ஏய் என்னடி ரொம்ப பிகு பண்ற? நான் நினைச்சேன்னா 1000 பேர் இங்கே வர வைப்பேன் தெரியும்ல. உன் குடும்ப புத்தியே அதானே. என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசினேன் அடி கொண்டுருவேன் பாத்துக்கோ. நீ அடிச்ச நானும் திருப்பி அடிப்பேன். அட்ரி அட்ரி பார்க்கலாம். வர்றி நீ என்ன அடிப்பியா? என்ன அடிக்கிற நீ? உன்னை கொல்ல விட மாட்டேன். அவன் சும்மா விட்டு வச்சு நீ அடிக்கிற நீ. உன்னை நீ என்ன சாவடிப்பியா? செத்து தொலை. இதோ போய் தொலை. போய் தொலை நீ. டேய் என்னடா இது? விடுடா விடு விடுடா விடுமா விடுடா. ஹலோ இது எங்க பர்சனல். வெளியே போங்க. ஏண்டா விளக்கெண்ணைகளா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வேணும், உங்களுக்குள்ள பிரச்சனைனா நாங்க வேண்டாம். ரைட்ரா? ஏய் நீ இருக்கிறது ஏன் இடம். அதுக்காக நடுவுல வந்து படுப்பீங்களா? எங்களுக்கு இடையில நீங்க யாரு? வெளியே வாங்க முதல்ல. ஏய் இப்ப அட்ரி பார்க்கலாம். நானும் உன்னை அடிப்பேன்டா. அட்ரி 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 பார்க்கலாம். அட்ரி சரி வரேன். நீதாடி லூசு. நான் நிம்மதி இருப்பேன். போ போ. சோம்பேறி சோம்பேறி. இந்த நீ கட்டின தாலி. என்னம்மா அவ்வளவு சாதாரணமா தூக்கி எறிஞ்சிட்டு போற? அவங்க 3 பேரும் உங்களை சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக நான் கால பூரா கஷ்டப்பட முடியாது. டேய் 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 சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்கல்ல, பிரியும் போதும் சொல்லுங்க. யா பே. வந்து அழுதானே மாமா. அப்போ அந்த பொண்ணு உயிரா இருந்துச்சே, அது அப்போ. கிணத்துல கூச்சா அது அப்படா. தெய்வீக காதலா இவங்களும் தான் சொன்னாங்க. அப்படிதான்டா இருந்தாங்க. பாம்பு மாதிரி பின்னிக்கிட்டே கிடந்தான். செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சான். வந்தான், முடிச்சான், போயிட்டான். இப்படி தாண்டா நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது? விட்டு தொலைக்க வேண்டியதுதான். எப்படி விட முடியும்? நம்பித்தானே செஞ்சோம். நாங்க பட்ட அடிங்க அவமான இழப்பு இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். ஆட போட. அந்த பயம் இருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் ஏன் பிரியறேன்? இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னா, பெத்தவங்களா பார்த்து சேர்த்து வைக்கிறவங்க இவங்களுக்கு ஈக்குவலா இருக்காங்கடா. ரேஷன் கடையில் கியூல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்கடா. விவாகரத்து கேட்டு கோர்ட்ல. சேர்த்து வைக்கிற உரிமை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கு. பிரிஞ்சு போனா ஏன்னு கேட்கிற உரிமை கிடையாது. ஏன் கிடையாது? வேணும்னா வருவாங்க. அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக்கி ஊரெல்லாம் போராடி சேர்த்து வைப்போம். அவங்க பிரிஞ்சு போனா அவங்களுக்காக பட்டவன் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இது எந்த ஒரு நியாயம்? யோ நான் கேட்பேன். அப்படி கிளம்பு. நீங்கெல்லாம் ஒதுங்கி இருக்கிறனால தான் அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் உன்ன மாதிரி கோவத்தில் தான் தெரிறான். பெரிய விலை கொடுத்துருக்கேயா. எங்களுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏய் படா தூக்கி போட்டு இதுங்கடா, அப்பதான் அறிவு வரும். ஏய் எங்கடா போறீங்க? அன்னைக்கே சொன்னனே கேட்டீங்களாடா? நாம இழந்ததுனா திரும்ப கிடைக்குமா? படா. ஏய் போகாதீடா, அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்கடா. போய் அவமானப்படாதீடா, சொன்னா கேளுங்கடா. என்ன பிரபாவை பார்க்கணும். பார்த்து அப்ப ஸ்தானத்தில் இருந்தவங்களாம் அப்பனா ஆக முடியாதுடா. ஒரு கஷ்டம்னா அவன் என்ன தேடி தானே வந்தா? உன்னை தேடி வந்தாளா? நண்பன்னா அதுக்குள்ள எல்லா உரம் அடங்கும்ன. இப்ப என்னாச்சு? எவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தா என் பொண்ணு நல்லா வாழ்வான்னு எனக்கு தானே தெரியும். நான் தானே பெற்றேன், நான் தானே வளர்த்தேன். எனக்கு தெரியாத அவளை எப்படி செட்டில் பண்ணுன்ட்டு. இது எதையுமே புரிஞ்சிக்காம அவசர அவசரமாக உள்ள நுழைஞ்சி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா பரதேசிகளா. எல்லார் சந்தோஷமும் போச்சா? இந்த இழவுக்கு தாண்ட காதல் கர்மாந்திரம் எதுவுமே வேணான்னு பெற்றவங்க அடிச்சுக்கிறோம். இனிமே டைவர்ஸ் வாங்கணும், இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் தலை எழுத்துறா. நான் பிரபாட்ட பேசணும். பேசு பிரபா. இவங்க வந்துட்டு ஏதோ பேசணுமா? இனி உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல. நடந்த எல்லாத்தையும் நான் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டேன். கனவா? ஏய் என்னடா உள்ள போயிட்டு இருக்கா? நீ வா வாங்க வண்டியில் உட்கார். நீ கிளம்பு. அடா
போ உள்ளார. சரவணனை பார்க்கணும். இப்பதான் அவன் நிம்மதியா இருக்கான், அதை கெடுக்கணுமா? நிறுத்துங்கடா. மனச மாத்த வந்தீங்களா? ஏதோ கோயில்ல 4 கேன பயிலுக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிட்டா அது கல்யாணம் ஆகுமா? சட்டப்படி நடக்காத அந்த கல்யாணத்தை சட்டப்படி நான் உடைக்கிறேன். வார 16ஆம் தேதி விவாகரத்து வாங்க போறேன். மனசு ஒத்து பிரியறாங்க. அன்னைக்கே சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணுக்கும் என் மவனுக்கும் கல்யாணம். வந்து தின்னுட்டு போங்க. டேய் வேறிட்டு விடுங்கடா. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போட. என்ன கீழே வாடா, அவன்கிட்ட பேசணும். எதுவும் பேச வேண்டாம், கிளம்புங்க. டேய் அவளை நினைச்சாலே எரிச்சலா இருக்கிறா. சந்திரா, இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான். என்னடா அவ கனவுன்றா, இவன் எரிச்சலா இருக்குன்றா. நடுவில் நம்ம நெஞ்ச பிள்ளைகளா? ஏய் இப்போ என்ன செய்யணுன்ற? கொன்றும்டா. உசுரை கொடுத்து சேர்த்து வச்சோம், பிரோஜனா போச்சு. உசுரை எடுத்துட்டோம்டா. பேப்பர்ல போடுவான் இல்ல, படிப்பான் இல்ல, இனிமே பெரிய நினைக்கிறோம் பயப்படுவான் இல்ல. யாராச்சும் ஒருத்தன் இருந்த மாட்டேன். என்னடா யோசிக்கிறீங்க? எவ்வளவு வேணாம் நான் செய்ய செய்ய நின்று பேசக்கூட இருக்குது இல்லையா? அவளை கிளம்ப போயிட்டோமா? நான் செய்வேன். பாண்டே செய்வோம்டா. வா வா. ஏண்டா நொன்னைகளா? அன்னைக்கு தூக்கும்போது இனிச்சது, இன்னைக்கு தூக்கும்போது கசக்குதோ? பாண்டிய தடுத்து குத்துறா, குத்து கொல்லுடா, அடிச்சு விடுறா ரெண்டு பேத்தையும். செஞ்சது கூலியா? அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம்லாம் போயிருண்டா. பேச மாட்டீங்களோ? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன?
எரிச்சலா? நீ என்னடி சொன்ன? கனவா? கனவா? 2 பேத்தையும் கொண்டு புதைச்சிருவேன். ஏன்டா லவ்னு போய் சொல்லிட்டு என்கிட்ட வந்து நின்ன? எனக்கு ஒரு ஃபிகர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவ கூட படுக்கணும், எனக்கு ரூம் எனக்கு கேட்டிருந்தா என் வீட்டே கொடுத்துருப்பேனடா. உனக்காக நான் வந்தேன். அவன் எதுக்கு வந்தான்? இவன் எதுக்குடா வந்தான்? உனக்காவா இவளுக்காவா? நட்புடா, லவ்வுடா. எங்க இருந்தாலும் ஒன்று சேருவான். முன்ன பின்ன தெரியாதவன் கூட கை கொடுப்பான். அசிங்கப்படுத்திட்டீங்களா? காதல் நிஜமானதான் நீங்கள் லவ் பண்ணும்போது தெரியாது, நாங்கள் சேர்த்து வைக்கும்போது கூட தெரியாது. நீங்கள் வாழ்ந்து காட்டுறீங்களே ஒரு வாழ்க்கை, அதில் தான் தெரியும். லவ்னாலே பெற்றவங்க பயப்படுறாங்களே, இப்படி பாதியிலே அத்துட்டு வந்து நிப்பீங்கன்றனால தான். வாழ்ந்து காட்டு. அவங்க உங்களை பற்றி யோசிச்சு வச்சிருக்கிறத விட ஒருபடி மேலே வாழ்ந்து காட்டு. சல்யூட் அடிப்பாங்க. சரி, இன்னைக்கு இவ்வளோ விவாரத்தை பண்ணிட்டு இன்னொருத்தி அவளும் பிடிக்கலன்னா நீ இன்னொருத்தன் கூட, அவன் பிடிக்கலன்னா அடுத்தவன், அவனும் பிடிக்கலன்னா இதுக்கு பேர் வாழ்க்கையா? விபச்சாரம். தினம் காதல் திருமணம் செஞ்சவங்க பிரிஞ்சாங்கன்னு பேப்பரில் படிக்கும்போது 10/11 தான் எடுத்துப்பேன். ஆனால் இப்போ வலிக்குதுடா. அந்த ஒவ்வொரு பிரிவுக்கு பின்னாடி எங்களை மாதிரி பல பேரோட வேதனை இருக்குடா. தான் காதலிக்கலேன்ற ஏக்கத்தில், தன்னோட காதல் தோற்று போச்சேன்ற கோபத்தில், தன்னை போல காதலில் ஜெயிக்க போகிறான்ற நம்பிக்கையில், தன் காதலுக்கு உதவான்ற எதிர்பார்ப்பில், இப்படி ஏதோ ஒரு வகையில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான்டா. நீங்களாம் ஏமாத்துறீங்க. அவங்க கோவப்பட்டா சேர்த்து வைக்க ஒருத்தர் இருக்க மாட்டான். பீச்சில் உட்காந்து கொஞ்சம் முடியாது, பார்க்கில் பதற்குள்ள உட்காந்து நோண்ட முடியாது. போற வரவள செருப்பால் அடிப்பான். கர்ணா, கொன்றுவோம்டா. இவங்க திருந்த மாட்டாங்கடா. ஏய், என்னைக்கு நம்மளை பற்றி யோசிக்காமல் பிரிஞ்சாங்களோ அன்னைக்கே செத்துட்டாங்கடா. போனோண்டா. பூ வா வாடா. அந்த புள்ள ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அப்புறம் என்ன? நான் இங்கே 24 பேரை ரெடி பண்ணியிருக்கேன்டா. அவங்க 2000 பேர் கூட வரட்டும்டா, நின்று விளையாடுவோம். ஃப்ரெண்டோட லவ் சார், விட்டுற முடியுமா? நாங்களும் வர்றோம். மாப்பிள்ள, புதுசாக 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்கடா. 28 பேர். நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் லவ் சாகாதுடா.